யோபு 34 32 நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். நான் அநியாயம் பண்ணினேனானால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத் தகுமே. யோபு 34 யோபு 34 நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். நான் அநியாயம் பண்ணினேனானாலும் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது யோபுவை பார்த்து இந்த வார்த்தைகளை எலிகோ என்கிற அவருடைய நண்பர் சொல்லுகிறார். சோ யோபுவுக்கு வந்து பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் வந்து சாத்தான் மூலம் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டு யோபுவுக்கு வந்து 10 பிள்ளைகளும் மரித்து போய்விடுகிறார்கள். அவனுடைய சொத்தெல்லாம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அவனுடைய சுகமும் அவனிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அப்போ யோபுவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வருகிறார்கள். வந்து 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசாம தரையில அவன் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அவனுடைய துக்கம் மகா கொடிதான துக்கம் என்று அறிந்து அப்படி இருக்கிறார்கள். யோபு உருக்குலைந்து போயிருக்கிறான். அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறான். சோ நண்பர்கள் எல்லாம் ஒரு நல்ல நண்பர்களைப் போலதான் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆறுதல் சொல்றதுக்கு கூட வழி இல்லாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்புறம் அவன் படுகிற கஷ்டம், அந்த வேதனைகள், அந்த இழப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து அந்த நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா யோபுவுக்கு வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் யோபுவை வந்து நல்லவன் தான் தெரியும். ஆனா இவ்வளோ கஷ்டப்படுறான், லைஃப்ல இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குதுன்னா நிச்சயமா நம்மளுக்கு தெரியாம அவன் வந்து அந்தரங்கமான ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறான். ஒருவேளை அவனுக்கே கூட தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவன் தன்னை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு அறிவுரை சொல்லணும். அவன் தப்பு, அவன் தெரியாத தப்பு, அவன் தன்னை உணராத சில பாவங்கள் அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த பாவம் பண்ணனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவங்களே முடிவு பண்றாங்க. ஆனா யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல் ஒரு நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் அவனுடைய நண்பர்களுக்கு ஏதோ தப்பு பண்ணனாலதான் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னைக்கும் பாருங்க, நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கலாம், திடீர்னு நம்மளுக்கு சில பெரிய பிரச்சனைகள், ஒரு பிரச்சனைல இருந்து வெளியில வரதுக்குள்ள அடுத்த பிரச்சனைன்னு அடி மேல அடி யோபுக்கு வருது. அது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் ஒன்று கூடி சேர்ந்து ஒரே நேரத்துல வரும்போது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கும் போது அநேகர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைகள்லாம் இவங்க லைஃப்ல வருது. மொத்தமா ஒரே நிமிஷத்துல ஏன் இத்தனை பிரச்சனைகளும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வரணும், ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து இன்னும் அதிகமாக புண்படுத்துகிறதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆனா யோபுவனுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல எலிகோ வந்து யோபுவை பார்த்து சொல்றான், நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் கடவுள் உன்னை தண்டிக்கிறாரு. நீ அதனால என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு கடவுள்கிட்ட. எனக்கே தெரியாம நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு போதி தரலும். அப்போ நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், நான் அநியாயம் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணணும். நீ என்ன பண்ணு, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு நீ கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பதான் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி எலிகோ சொல்லுகிறான். சோ அததான் நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். கடவுளை பார்த்து நீ கேளு அப்படின்னு எலிகோ சொல்றான். நான் அநியாயம் செய்வேன் நான் ஆகிலும் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே. சோ நீ அப்படிதான் சொல்லணும், அதுதான் தகுதியானது, அதுதான் கரெக்டானது அப்படின்னு சொல்லி எலிகோக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறான் யோபுவுக்கு. ஒருவேளை யோபுவுக்கு அது சரியான உபதேசமாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா காணாத காரியம்னு ஆண்டவர் அவனுக்கே தெரியாமலாம் அவன் எந்த தப்பும் பண்ணல. ஆண்டவரே அவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எலிகோ சொல்றது பொருந்தலாம், பொருந்தாமையும் இருக்கலாம். ஆனா எப்ப நம்மளுக்கு தாழ்வு வந்தாலும் நம்ம சிந்திச்சு, ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது நான் தவறு செஞ்சிருக்கிறேனா, மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், நம்மள புண்படுத்துறது இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆனா நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டும். நம்மையே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதனாலதான் இப்படிப்பட்ட அதிகாலை வேளையில நம்மளுக்கு வந்து நம்ம பாவங்களை எல்லாம் நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா நம்மளுக்கே தெரியாம சில பாவங்கள் இப்போ
தாவீது வந்து பாருங்க, எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அவன் அவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கிறான், இச்சிக்கிறான், விபச்சாரம் பண்ணுகிறான், கொலை பண்ணிட்டான் உரியாவ. அது தாவீதுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா அவனா உரியாவ கத்தி எடுத்து குத்தி கொல்லல. ஆனா உரியாவ கொலை செய்கிறதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுகிறான். போருக்கு போகும்போது என்ன சொல்றான்? எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறான். இந்த மாதிரி நீங்க போர் மும்முரமாக நடக்கும்போது உரியாவ முன் தண்டுல முன்னாடி நிறுத்திட்டு நீங்க எல்லாம் பேக் அடிச்சிருங்க, பின்னாடி வந்துருங்க. உரியா அப்பனாதான் செத்து போவான் அப்படின்றாங்க. சோ அது வந்து கொலை பண்றதுக்கு தான் ஈக்குவல். ஆனா அவன் என்ன பண்றான்? அப்படி பண்ணிட்டு நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஒண்ணும் அவன குத்தி கொல்லலன்னு தன்னை ஒரு நியாயப்படுத்திக் கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படி இன்டைரக்டான பாவங்களை செய்து கொண்டு நம்மை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் தாவீதுக்கு அதை உணர்த்துகிறார். இன்னைக்கு நமக்கும் இந்த அதிகாலை வேளையிலே ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். நம்ம நினைக்கலாம், இவ்வளோ பெரிய தாவீதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறான் நாத்தான் தீர்க்கதரிசி. அதுவும் இவனாவது மனுஷங்க மூலம் பண்ணது. ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அதே மாதிரி ஒரு சிமிலர் உதாரணத்தை நாத்தான் கொடுக்கும்போது தாவீதுக்கு கோவம் வந்து அந்த மனுஷன் சாக வேண்டும் அப்படின்றான். அப்பதான் நாத்தான் சொல்றான், நீயே அந்த மனுஷன். நியாயப்படி பார்த்தா நாத்தான் சொல்றான், உனக்கு ஏராளமான மனைவிகள் எல்லாம் இருந்தும் உரியாவினுடைய ஒரே மனைவியை நீ எடுத்துக்கொண்டியே அப்படின்னு சொல்லி, நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த தாவீதை உணர்த்தும் பொழுது தாவீது உணர்கிறான். நம்ம நினைக்கலாம், இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு எப்படி தெரியாம இருக்கலாம் தாவீதுக்கு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே பாருங்க, கண்கள் மறைக்கப்படுகிறது நிறைய நேரம். அதை உணர்த்தும் பொழுதுதான் அதை உணர்கிறான். இன்றைக்கு ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆவியானவர் அதை உணர்த்தும் போது நாம உணர்ந்து நம்ம இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே. சோ இனிமே நீ அப்படி சொல்லு. சரி, செஞ்சது ஆண்டவர் நீ செஞ்சனால அவ்வளவுதான், நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டுல, அவ்வளவுதான், உனக்கு விமோசனமே கிடையாதுன்னு சொல்லி எந்த தப்புக்கும் ஆண்டவர் வந்து அப்படி சொல்றதே கிடையாது. இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ செய்யாம இருந்தீங்கன்னா போதும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த 38 வருஷம் வியாதியா இருந்த அவனை பார்த்து, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்றார். விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ போகலாம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே, இனிமே பண்ணாத அப்படின்னு தான் சொல்றார். இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உணர்ந்த ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு மன்னிக்க தயை பெருத்தவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் ஒரு விதமான பாவம் பண்ணுகிறார்கள். என்ன பாவம் பண்றாங்க? ஓசியா தீர்க்கதரிசியே அந்த பாவத்தை எல்லாம் லிஸ்ட் பண்றாரு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு நீங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் இனி குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். இனிமே நாங்க வந்து உலக பிரகாரமான ராஜாக்கள் மீதோ குதிரைகள் மீதோ இல்லைன்னா எங்கள் கைகளின் பலன் மீதோ நாங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டோம். இனிமே நாங்க கடவுள் மீது மாத்திரம்தான் நம்பிக்கை வைப்போம். உலக பிரகாரமான அதிகாரிகள் மீதோ எங்கள் பணத்தின் மீதோ எங்களுடைய சுய பலத்தின் மீதோ இதுல எல்லாம் நாங்க நம்பிக்கை வைக்க மாட்டோம். இனிமே நாங்க இந்த மாதிரி பாவம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகங்களை வச்சு நம்ம வணங்காட்டி கூட இப்படி ஆண்டவருக்கு பதிலா ஒரு அதிகாரி மேலேயோ ஒரு வக்கீல் மேலேயோ ஒரு மருத்துவர் மேலேயோ நம்ம நம்பிக்கை வச்சோம்னா, இனிமே அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இனிமே அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் ஓசியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து ஒருவேளை எப்ராயிம் அப்படியெல்லாம் பாவங்கள் பண்ணி இருக்கிறான். இப்போ ஓசியா தீர்க்கதரிசி சொல்லி கொடுத்து அவங்க பாவத்தில இருந்து வெளியில வரும் பொழுது என்ன சொல்றாங்க? இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இனிமே இந்த மாதிரி அசீரியா ராஜா பின்னாடி இல்லைன்னா இந்த குதிரைகள் பின்னாடி இல்லைன்னா என்னுடைய சொந்த பலன் பின்னாடி எல்லாம் நான் போகவே மாட்டேன். இப்படிப்பட்ட விக்கிரகங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிந்து போட்டு விட்டேன். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இனிமே நான் அப்படி பண்ணவே மாட்டேன். சோ அப்படி சொல்றதுனால என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் தப்பு பண்ணாங்களே, அப்ப ஆண்டவர் என்னெல்லாம் தண்டனை கொடுப்பாரோன்னு பார்க்க தேவையில்ல. எப்ராயிம் சொல்றான், நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறாராம். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி முற்றிலுமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்து நம்ம பாவ மன்னிப்பு செய்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மை பச்சையான தேவதாரு விருட்சம் போல அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார்.
19ஆம் சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யாருமே அவங்களுடைய தப்ப உணரவே மாட்டாங்க. தாவீது உணரவே இல்லல்ல. அவன் பாட்டுக்கான இன்னொருத்தன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி உதாரணத்தை வச்சு சொல்லும்போது உடனே கண்டுபிடிச்சிட்டான் தாவீது அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. ஆனா இங்க வந்து அவங்கவங்க பண்ற தப்பு யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் தான் சொல்றாரு, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும், துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். சோ யாருமே வந்து அவங்க தப்ப உணரவே மாட்டாங்களாம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல பேசி, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி, நம்முடைய தவறுகளை உணரும் போதுதான் அங்கு நமக்கு நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர்ட்ட. தப்பே இல்ல நம்ம பண்ணலன்னு நினைச்சா நம்ம மன்னிப்பும் கேட்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து விடுதலையும் கிடைக்காது. இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு நம்ம சொன்னா மாத்திரம் தான், அப்படி நம்ம செயல்பட்டா மாத்திரம் தான் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாமியே சொல்றாரு அந்த யூதர்களை பார்த்து, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏன்னா அந்த ஜனங்கள் வந்து அவங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், அதனால நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. பரிசுத்தமான சந்ததியில நாங்க இருக்கிறோம், அதனால எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க இன்னும் பாவம் நாங்கெல்லாம் இன்னும் நாங்க பரிசுத்தமான சந்ததி, நாங்கெல்லாம் ஒன்னும் பாவிகள் கிடையாது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. அப்பதான் ஏசாமி சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன். யோவான் ஸ்நானகனும் அந்த இதுல வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று நீங்கள் உங்கள் இருதயங்களிலே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும். இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சோ அதனால எதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இனி செய்ய மாட்டேன்னு சொல்றது மாத்திரம் கிடையாது, அதை விட்டுவிட வேண்டுமா? அது ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு நாம் அப்படி செய்ய முடியும். சோ எலிகு யோபுவை பார்த்து சொல்லுகிறான், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும்னு கடவுள்கிட்ட கேளுப்பா. நான் அநியாயம் பண்ணனா இனி நான் அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி நீ சொல்லு அப்படின்னு சொல்றான். யோபுவுக்கு அது பொருந்தாட்டி கூட இன்னைக்கு நமக்கு அது பொருந்தலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரே எனக்கு தெரியாம எனக்கே தெரியாம நான் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தா எனக்கு அதை போதித்தரலும். தாவீதுக்கு நாத்தான் மூலம் போதித்தது போல வேதத்துல ஆவியானவர் மூலம் நீர் எனக்கு உணர்த்தும். நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு அதை விட்டுவிட நீர் எனக்கு கிருபை தாரும். நினிவே பட்டணத்தாராவது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க. அதனால அவங்களுக்கு அவங்க பண்ணது தப்புனே தெரியல, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த யோனா தீர்க்கதரிசி மூலம் ஒரு உணர்வு ஆண்டவர் கொடுத்த உடனே ஜனங்கள் உரத்த சத்தமாய் தங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜபத்தோடு நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை சுத்திகரிப்பார். பச்சையான தேவதாரு விருட்சத்தை போல நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சோ ஆண்டவர் வந்து அப்படி நம்ம மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருப்போம். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும் என்கிற சந்தோஷத்தோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.